இவங்களுக்கு கையில் ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ என்கிட்ட கூட சில பேர் வந்து விவாதிப்பாங்க, அப்படியே சீமான் வந்துட்டு அப்படி பிடுங்கி போட்டுருவாரா அந்தாண்ட, அப்படி தலைக்கில வந்து நட்டுருவாரா அப்படின்னு. உண்மையிலே நடுவார். எங்கள் அண்ணனை வீழ்த்தணும்னு நினச்சி பல பேர் உள்ள வந்துட்டான். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, நான் இருக்கும்போது உன்னை வீழ்த்திடுவானா, நான் செத்தாதான் உன்னை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து முடிவு எடுத்து தான் இந்த மாநாடுங்கிற சேனலில் முழுமையாக அண்ணனுக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். அது வந்து எதுவும் நான் வந்து இட்டு கட்டி ஒரு பெருசாக அண்ணனுக்கு சாதகமாக போகணும் அப்படிலாம் இல்லை. அண்ணன் சாதித்ததை, நான் பார்த்ததை, நான் நேசித்ததை, அண்ணன்ட்டு கண்டு வியந்ததை, நான் கற்றுக்கிட்டதை நான் போட்டுட்டு இருக்கிறேன். வெளியில் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரையுமே அண்ணன் தம்பியாவது நினைக்கிறவங்க. வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து பெருசாக ஒரு புறந்தள்ளிவிட்டு பேசிட முடியாது. ஒரு அண்ணன் வந்து ஒரு தடவை நானும் எங்கள் அந்த அண்ணனுக்கும் ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ இந்த இணையதளத்துக்குள்ளே போயிட்டோம்னா, யூடியூபுக்குள்ளே அப்படி இந்த பக்கத்தில் இந்த பக்கம் டொயின்னு ஒரு சவுண்டு, அங்கேருந்து இங்கே ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த பாரதி ராஜா பெரியவரா இல்லை இளையராஜா பெரியவரா, அந்த பக்கம் கங்கை அமரன் பெரியவரா அப்படின்னு ஒரு குழு. இன்றைக்கி திடீர்னு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்து நம்ம வந்து பிரேக்கிங்கில் கொடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் தொழிலுக்கு அழைச்ச அந்த பேராசிரியர், உதவி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை, அது ஒரு செய்தி. இப்படி பல செய்திகள் வந்து மாற்றி வந்துகிட்டு இருக்குது. இதில் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னம்னா, எல்லா செய்தியும் செய்தியா அப்படின்னு பார்த்தா அது செய்தி கிடையாது. அப்போ எது செய்தினா, நாளைக்கு ஒரு தலைமுறைக்கான செய்தி எதுவோ அதுதான் செய்தி. அதை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளோட எழுத்துக்களும் சரி, நம்மளோட பேச்சுக்களும் சரி பயனுள்ளதாக இருக்கணும். இதை பொழுதுபோக்குறதா இருக்கக்கூடாது. அந்த பொழுதை வந்து கடத்துகிற நேரத்தில் சமூகத்தில் உள்ள பழுதை நீக்கிறதா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேலைகளை செய்கிறோம். அப்படி பார்க்கும்போது சாதிய ஒழிப்பு அப்படின்னு சொல்லி திராவிடம் தான் செய்தது, இங்கே தேசியம் தான் செய்தது, இந்த கட்சிகள் இரண்டும் சேர்ந்து செய்தது சாதிய ஒழிப்பு அப்பெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியை ஒழிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா எதை வச்சு ஒழிச்சாங்கன்னே தெரில. ஏன்னா எல்லா பக்கத்துலையும் சாதிய அந்த ஒரு வன்மம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. இது இப்போ வந்து நம்ம களத்தில் நிற்கிறவங்க, நேரடியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இன்னும் நல்லாவே தெரியும். ஏன் தெரியல, அவங்க வந்து பேச மறுக்கிறாங்க. பல தோழர்களுக்கு வந்து அந்த களத்தில் போய் நிற்கிறவங்க, அவங்க நின்னாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து பல ஆட்களுக்கு தெரியும். இந்த சமூகத்தில் இருக்கிற போராளிகள்னு சொல்லிட்டு இருக்கிற உண்மையான போராளிகளுக்கு தெரியும். ஆனால் என்னமோ தெரில வந்து அவங்களாம் பேசுகிறதுக்கு, இதெல்லாம் கலைகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. இப்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்ததில் இவர் ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு இது பேசியிருந்தாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து மனநோயாளியாட்டம் இவங்களை போட்டு போடணும், அவங்கள போட்டு போடணுங்கிற வேலைலாம் இல்லை. யார் நல்லது சொன்னாலும் சரி, யார் கெட்டது சொன்னாலும் அது தவறு தான். இல்லை ஒரு பெரிய ஆள் வந்து ஒன்று சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் தவறாக சொல்லியிருந்தா அது சரின்னு சொல்கிற வேலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்த வழி அப்படி. அதே தான் ஒரு சாதாரண ஆளுன்னு யாருமே வந்து நினைக்காத ஒருத்தவங்க வந்து சாதாரண ஆள் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, யாருமே நினைவில் வச்சுக்க கொள்ளாத ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு. அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஒரு தத்துவம் வந்து சரியாக மக்களுக்கு பயன்படும் அப்படின்றது இருந்தால் தாராளமாக வந்து நம்ம வெளியிடலாம். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது சின்ன குழந்தைங்கன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பெரியவங்கன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, எவ்வளோ பேர்கிட்ட வந்து இவங்க வந்து பயிற்சி எடுத்தாங்கன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, இவங்க எவ்வளோ பேருக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, இவங்க எத்தனை மேடையில் பேசுனாங்கன்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இவங்க வந்து யாராவது வந்து மேடையில் பேசுன கேட்டு வந்து சொல்கிறாங்களாங்கிறது அவசியம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத முக்கியம். அதுபோல தான் ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வேங்கவேலை பற்றி சொல்கிறாங்க. அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில், அது நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது தான் வேங்கவேல். அங்கே நடந்தது சாதிய வன்கொடுமை. அதாவது மேலே நினச்சி பாருங்கள், தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து மலத்தை வந்து கலந்தது. அது இன்னை வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. கண்டுபிடிக்கிறோங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அதோட இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு மாறி மாறி வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்க, அடுத்து அந்த ஆய்வு பண்ணாங்க, இந்த ஆய்வு பண்ணாங்க, அதெல்லாம் செய்திகளில் வந்துச்சு. ஆனால் வந்து இன்னை வரைக்கும் இவங்க தான் செய்தாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கல. ஆனால் வந்து கண்டுபிடிச்சிருவோம் விரைவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு அவர்கிட்ட வந்து கேட்கும்போது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதில் ஏதோ ஒரு பத்திரிகையாளர், நம்மள மாதிரி ஒரு நல்ல பத்திரிகையாளர் இருப்பார் பிறகு, அவர் வந்து கேட்டார். கேட்டோன்னே வந்து இவர் வந்து பதில் சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தான் சாதிய வன்கொடுமைகள், சாதிய பிரச்சனைகள் அதிகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் திருவண்ணாமலைக்கு அந்தான்னு நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. அது உண்மை தானே? அது
இதுக்கு போய் வந்து நம்ம வந்து அவரை போய் நீல சங்கி அது இது அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரும் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து நம்மள்கிட்ட காசு வாங்கிட்டு நமக்காக பேசணும்னு பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை. சில புரிதல் இல்லாமல் சில சமயங்களில் பேசிவிடுவார். இந்த ராஜராஜ சோழன் பேசினார்ல, அது போல் பேசிடுவார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் களத்தில் உள்ள யதார்த்தத்தை வந்து அவர் சொல்கிறார். இதை நம்ம வந்து எடுத்து தானே ஆகணும். அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்க்குறோம்ல. அப்போ இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் கலைன்னு இந்த மண்ணில் அப்படின்னோம்னா யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் வந்து எந்தவித கட்சியின் தலைவர்களும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலையும் சரி சாதி பார்த்து நீ எனக்கு வாக்கு போட்டினா ஓட்டு போட்டினா நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் எங்கள் அண்ணன், நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்போ என்ன இதில் வந்து நம்ம தெரியுதுன்னா, அண்ணன் சீமான் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு எது தேவை, இந்த சமூகத்துக்கு எது தேவை, இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும், நம்ம சமுதாயம் எப்படி பார்த்தா எப்படி வந்து அடுத்த தலைமுறையோட பார்வை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட வந்து கட்சி நடத்துகிறாங்க. அப்போ இவங்களுக்கு கையில் ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ என்கிட்ட கூட சில பேர் வந்து விவாதிப்பாங்க, அப்படியே சீமான் வந்துட்டு அப்படி பிடுங்கி போட்டுருவாரா அந்தாண்ட, அப்படி தலைக்கில் வந்து நட்டுருவாரா அப்படின்னு. உண்மையிலே நடுவார். ஏன்னா பக்கத்தில் இருந்தவன் நான், பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கவன் நான். அதிகமாக வந்து அவரோட தொலைபேசியில் வந்து எடுத்து பேசலைன்னா கூட, தொலைவில் இருந்தால் கூட அந்த இதயத்தால் நட்பால் அந்த உறவின் முறையால் ஒன்றா தான் இருக்கிறோம். அது வந்து ஏதோ ஒரு முக்கியமான செய்தின்னு ஒரு சுட்டு செய்தி ஒன்று போட்டோம்னா அடுத்த நிமிஷமே நம்ம வந்துடும், தம்பி இதை இப்படி செய்ப்பா இதை இப்படி செய்ப்பான்னு சொல்லி. அதுபோல் ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன். எங்களோட உறவு முறைகள்ங்கிறதெல்லாம் புரியாது திராவிடர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு அப்பாவே வந்து தலைவர்னு சொல்லி பழகினவங்க, தந்தையே தலைவர்னு சொல்லி பழகிறவங்க, அண்ணனை தலைவர்னு சொல்லுவாங்க, அத்தையே தலைவர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் தொண்டர் தான். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே அக்கா, மாமா, அத்தை, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இப்படி தான் எல்லாம் உறவினராக தான் இருப்போம். எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி, என்ன மாதிரி பல தம்பிகள் வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன வந்து அவருக்கு வந்து பிடிக்காது, அவர்கிட்ட வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து ஒரு சாதிய பிரச்சனையை வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, இவங்க வந்து சாதியத்தை சொல்லி இவங்களை வந்து மட்டப்படுத்துகிறாங்க, ஒரு சமமாக வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு வந்து சுத்தம் பிடிக்காது. அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி விட்ருவார். அவன் வந்து இதுக்கப்புறம் அவன் கட்சியில் வந்து அந்த இடத்துல நிற்கவே முடியாது. இதை நான் வந்து பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து போறாமையில் இன்றைக்கி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க வெளியில் நின்றுக்கிட்டலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னன்னா, பொருளாதாரத்தை வச்சியோ இல்லை சாதிய அந்த பெருமையை வச்சியோ இவன் மேசாதிப்பா இவன் கீழ்சாதிப்பான்னு ஒரு நாள் கூட அண்ணன் சீமான் வந்து பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டார். இத்தனை ஆண்டுகள் நம்ம பார்க்குறோம்ல, இத்தனை ஆண்டுகளில் நம்ம பார்த்து எனக்கு தெரிஞ்சதில் இவ்வளோ நாள் பார்க்காதவர் இனிமேல் பார்ப்பாரானா பார்க்க மாட்டார். இதை வந்து நல்லாவே எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க இன்னை வரைக்கும் நாங்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இல்லாட்டி நான் ஒரு ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஊடகவியாளராக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து அரசியல் மாநாடுன்னு ஒரு தனி சேனல், அதில் வந்து எல்லா செய்தியும் இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகளை வந்து எடுத்து போடுறது எல்லாமே அதில் போடுறோம். இந்த மாநாடுங்கிற சேனல் இப்போ வந்து தேர்தலில் இருந்து போட ஆரம்பித்தோம். தொடர்ந்து வந்து என்னென்னா இந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம போட்டாலும் இப்போ முழுமையாக அண்ணனை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, எங்கள் அண்ணனை வீழ்த்தணும்னு நினச்சி பல பேர் உள்ள வந்துட்டான். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, நான் இருக்கும்போது உன்னை வீழ்த்திடுவானா, நான் செத்தா தான் உன்னை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து முடிவு எடுத்து தான் இந்த மாநாடுங்கிற சேனலில் முழுமையாக அண்ணனுக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். அது வந்து எதுவும் நான் வந்து இட்டு கட்டி ஒரு பெருசாக அண்ணனுக்கு சாதகமாக போகணும் அப்படிலாம் இல்லை. அண்ணன் சாதித்ததை, நான் பார்த்ததை, நான் நேசித்ததை, அண்ணன்ட்டு கண்டு வியந்ததை, நான் கற்றுக்கிட்டதை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பல பேருக்கு தெரியும், அண்ணன் பக்கத்தில் போய் ரொம்ப நேரம்லாம் நின்றுட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படி நின்றுக்கிட்டு இருந்து எட்டி நின்று பார்க்குறேன்னா அண்ணன் பார்க்க மாட்டேன், அண்ணனை வந்து படிப்பேன். அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எந்த நேரத்தில் எதை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது போல் பார்க்கும்போது அண்ணன் வந்து நான் பல தடவை வந்து பார்த்து உயர்ந்தது என்னென்னா, நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல் இந்த சாதியை பற்றி யாராவது ஒருத்தவங்க வந்து பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா அவனை வந்து விரட்டிடுவார். அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவனால் வந்து கோடி ரூபாய் வந்து லாபமாக இருக்கலாம், இல்லை அவனால் வந்து எவ்வளோ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து யாராவது வந்து எடுத்து அவர்கிட்ட சொன்னாலும் கூட சொல்கிறவனையும் சேர்த்து விரட்டுவார், போடா அப்படின்னு சொல்லி. அது போல் ஒரு அண்ணன் தான் இந்த நம்மளோட இந்த ஒரு பிள்ளைகளுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட சமூகத்துக்கு இன்னைக்கு வந்து வேறு கட்சியில் இருந்து கூட எங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தின உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான்.
ஏன்னா அவர் மட்டும் தான் வந்து தொலைநோக்கு பார்வையோட வந்து பார்க்குறாரு, எல்லாரையும் வந்து ஒன்றா நினைக்கிறாரு. சரி இதெல்லாம் நீ பேசுகிறப்பா, உனக்கு என்னப்பா நடந்துச்சு, இது போல் ஏதாவது நிகழ்வு இருக்கான்னா 1000 நிகழ்வு சொல்லலாம். அது 1000ங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், பல நிகழ்வுகள் சொல்லலாம். சிலது வந்து வெளியில் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரையுமே அண்ணன் தம்பியாக நினைக்கிறவங்க. வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து பெருசாக ஒரு புறந்தள்ளிவிட்டு பேசிட முடியாது. ஒரு அண்ணன் வந்து ஒரு தடவை நானும் எங்கள் அந்த அண்ணனுக்கும் ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. பேச்சு நடக்கும்போது வந்து அந்த அண்ணன் சொல்கிறாங்க, ஒரு சாதி இதை சொல்லிடுறாங்க. உடனே எனக்கு மனசு கஷ்டமாச்சு. நாம் தமிழர் எங்கன்னு இருக்குது சாதி அப்படின்னு சொல்லி நான் கேட்டுடுறேன். கேட்டுட்டு வந்து என்னால் பொறுக்க முடியல. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி அம்மாவோ அது போல் எனக்கு எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் சீமான்ட்ட வந்து அழைச்சி நான் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து அழுதுருவேன், ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. நம்ம வெளியில் என்ன தான் வந்து ஒரு வீரனாக இருந்தாலும் தாய்கிட்ட வந்து புள்ள எப்படி இருக்குமோ அது போல தான் இருப்பேன். ஒரு குரல் பதிவில் போட்டேன், என்ன இப்படி சொல்கிறாங்க நான், அவனை ஒதுக்கி வச்சு நீ வேலையை பார்ப்பானாரு. இன்னைய வரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய நல்லவர் தான். அந்த ஒரு வார்த்தை வந்து அவர் வந்து வெளியில் தள்ளிட்டு இன்றைக்கி வந்து வேற ஒரு கட்சியில் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு கட்சியில் இருக்கிறார். இது வந்து நான் பார்த்தது. இது போல வந்து பல விஷயங்கள் நானே செய்திருக்கிறேன். இல்லைப்பா என்னப்பா சீமான் பெரிய தூய்மையானால அவர் எதிர்த்து நாளைக்கு வந்து புதுக்கோட்டையில் வந்து போராட்டம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வருது. யாரா பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த விசிகா டீமு இவங்க இது போல் வந்து ஒரு சில டீம்லாம் வந்து குழுவை போட்டு அண்ணன் சீமான் வந்து ரொம்ப கெட்டவர், அவங்க கட்சியெலாம் ரொம்ப கெட்டது, நாம் தமிழ் கட்சி கெட்டது அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு மதியானம் வந்து ஒரு 2 மணிக்கு இந்த தகவல் கிடைக்குதுங்க. கிடைச்ச இடம் நான் என்ன செய்கிறேன், அண்ணன்கிட்ட வந்து இது போல் இந்த செய்தி வந்து எப்படியாவது கடத்திடணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், சத்தியமாக அண்ணனுக்கு தெரியாது, நீங்கள் எந்த வித ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணணுன்னாலும் ஒரு அரை நாள் எனக்கு வந்து அவகாசம் கொடுங்க, நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு வாரேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை தோழர், அதெல்லாம் முடியாது தோழர். ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை சீமான் வந்து கெட்டவன், ஏன்னா இஸ்லாமிய அமைப்பு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் முடிவு பண்ணி வெளியில் காட்டணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கெட்டவன் மாதிரி காட்டணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் சில பேர்கிட்ட வந்து ஒரு முடிவு எடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் சொன்னோம்னாலும் சரி வராது இல்லையா. நான் வந்து இவங்கள்ட்ட பேசிட்டு சாப்பிட்ற நேரம் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரியாக ஒரு 2 மணி மதியம் தகவலை போட்டேன்னா இது போல் இருக்குது சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம தகவலை சொல்கிறோங்க. சொல்லி விட்டுட்டு நான் போய் சாப்பிட்றேன். வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்து எடுத்து போய் சாப்பிட்டு அங்கேருந்து வெளியில் வரேன். ஒரு இது வந்திருக்கு, எப்பா அவனை நீக்கி விடுப்பா அப்படின்னு. அண்ணே எனக்கு தெரியாதுன்னு, இது யாருன்னு தெரிலண்ணே, இது போல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை அனுப்புகிற கையோட அதை வந்து அண்ணன் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை நீக்கினவோட அந்த ஒரு இது தான் நமக்கு வருது. அதை வந்து யாரெல்லாம் இவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இங்கே தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து ஆட்கள்லாம் திரட்டி நாளைக்கு வந்து போய் நம்ம அங்கே போய் நிற்கிறோன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அனுப்புகிறேன். அனுப்பி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நேராக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒன்று வாங்க தோழர் அப்படின்றாங்க. போய் உட்காந்துட்டு சொல்கிறேன், என்னமோ சொன்னீங்க இந்த பார்த்தீங்களா அப்படின்றேன். என்ன தோழர் இப்படி செஞ்சிட்டாப்புல தோழர் சீமான், தோழர் வேறு மாதிரி இருக்காப்புலங்க அவர், இதுக்கு கட்சி விட்டு நிற்கினாரு அப்படின்னு சொல்லி அவங்களே வியந்து போய் அதில் சில பேர் இப்போ இந்த வாட்டி வந்து நமக்கு வந்து மைக் செனட் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இது போல் வந்து சீமான் வந்து அது எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல, யாரும் செதுக்கி வச்ச சிலை இல்லை, தன்னால் தன்னை தானே செதுக்கிக்கிட்டு வளர்கிற அந்த ஒரு சிலை அது. ஏற்கனவே வந்து நான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், சிற்பத்தை செதுக்கிய சிற்பி அப்படிங்கிறது போக சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நான் ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை நான் வந்து எழுதியிருப்பேன். அதுபோல் தான் அண்ணன் சீமானும் யாரும் வந்து அவர் வந்து உருவாக்கணும்லாம் இல்லை. மேடை சில பேர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டாரு. ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவம் வந்து சரியான ஒரு படிநிலையில் அண்ணன் வந்து அண்ணன் வளர்த்துக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சீமான் தான் சிறந்த தலைவன், சீமான் தான் நமக்கானவர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு அண்ணனா தம்பியா நம்ம உறவா எல்லாமே யார் இருப்பாங்கன்னு பார்த்தா அண்ணன் சீமான் தான் இருக்கிறாங்க. அதை சிதைக்கணும்னு சொல்லிட்டு வந்து சில ஊடகங்கள் சில கட்சிக்காரர்கள் அப்படிலாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்க தயாராகிட்டிங்கன்னா தடுத்து நாச்சிருக்கலாம்ல. ஏன்னா நாங்கள் அடித்தோம்னு நீங்கள் தாங்க மாட்டீங்க, தடுத்து நாச்சும் அப்பப்போ நிப்பாட்டிட்டு நான் உட்காந்துட்டு இருக்குது. நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறத அண்ணனுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது கூட தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியணுன்ற அவசியமும் இதில் கிடையாது. ஏன்னா நமக்கான வேலை அது கிடையாது. சரியானவர்களை சரியான நேரத்தில் சரியானவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு அரணா நிற்கணும். இதானங்க மனிதனோட வாழ்க்கை.
நம்மளை நம்பி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து உண்மையாக நிற்கணும். நமக்கே நம்ம வந்து உண்மையாக நிற்கணும். இதுக்கு தான் வந்து இது போல் பதிவுகள் நான் போடுறது. அண்ணன் சீமான் தான் சிறந்த தலைவர். நன்றி, வணக்கம்.